Hello friends, welcome to Her Voice, a journey from fear to fluency. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் மறக்காமல் கேளுங்க. ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷனுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லோரும் எனக்கு கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம், எனக்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை, அதனால தான் எனக்கு பெரிய ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ கம்யூனிகேஷனுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, நம்ம சொல்லணும்னு வர ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு புரிகிற விதத்தில் சொல்கிறது தான் கம்யூனிகேஷன். பேசவே வராதவங்களால கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களோட சைகை ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்னா என்ன? இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 93% உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட ஐ கான்டாக்ட், உங்கள் டோன், உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் தான். ஸோ ஒன்லி 7% இஸ் இங்கிலீஷ். ஸோ கம்யூனிகேஷனுக்கு கொஞ்சமாக தான் லாங்குவேஜ் தேவைப்படுது. மற்றபடி நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க, உங்களோட ஐ கான்டாக்ட், உங்களோட டோன், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7% இங்கிலீஷ்க்காக உங்கள்கிட்ட இருக்க 93% கம்யூனிகேஷனையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்தாலே யூ வில் பி எக்ஸலண்ட் இன் கம்யூனிகேஷன். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா, எப்பவுமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரிட்டன் இங்கிலீஷும் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எழுதுகிற மாதிரியே பேசுகிறாங்க. நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் தமிழில் என்றைக்காவது எழுதுகிற மாதிரி பேசியிருக்கீங்களா? நான் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை இல்லையா. இங்கிலீஷும் அப்படி தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு, ரிட்டன் இங்கிலீஷ் வேறு. நம்ம பேசும்போது நம்ம எப்படி தமிழில் யூனிட்ஸாக பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் யூனிட்ஸாக பேசுவோம். அதனால் நீங்கள் ஃபுல் சென்டென்ஸில் பேசினா தான் கரெக்டான இங்கிலீஷ்னு நினைக்காதீங்க. ஸோ தமிழ் மாதிரியே ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயுமே ரிட்டன் வேறு, ஸ்போக்கன் லாங்குவேஜ் வேறு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாருமே ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி உண்மை என்னென்னா, ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட அவங்க லாங்குவேஜை கரெக்டாக பேசுகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் இல்லையா, நம்ம மதர் டங் தமிழ். நம்ம எத்தனை பேர் கரெக்டாக தமிழ் பேசுகிறோம்? நம்ம அதை பற்றி என்றைக்காவது நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? ஐயோ தமிழ் தப்பாக பேசிட்டோமே யோசிச்சிருக்கோமா? இல்லை இல்லையா. தப்பாக பேசினாலும் நம்ம தைரியமாக தானே பேசுகிறோம். இங்கிலீஷும் அப்படி தான். யாருமே எந்த லாங்குவேஜுமே பர்ஃபெக்டாக பேசணுன்றது முடியாத ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக தப்பு இருக்க தான் செய்யும். ஸோ தமிழில் தப்பு பண்ணால் நான் தயங்காத நம்ம இங்கிலீஷில் தப்பு பண்ணும்போதும் அதே ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் பேசணும். அங்கே இங்கிலாண்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசும்போதே தப்பு தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் டு ஸ்பீக். இப்போ ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும்போது தப்பாக தான் பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஒரு குழந்தைய நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும்போது தப்பாக தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் பேச தான் அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நமக்கும் அதுதான். ஸோ பர்ஃபெக்டான ஒரு லாங்குவேஜை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த பர்ஃபெக்ஷன்றது நம்ம என்றைக்குமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை மட்டுமே பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்கணுமே தவிர நம்ம லாங்குவேஜை இம்ப்ரூவே ஆக போகிறதில்ல. ஸோ இதில் பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டண்ட் கிடையாது, நம்மளோட ப்ராக்ரஸ் தான் இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ வி கேன் நாட் ரீச் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஏறாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் நிற்க முடியுமா? முடியாது இல்லையா. இன்னும் ஒரு ஸ்டெப்பாக ஏறி தான் நம்ம போய் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏற முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரையே பார்த்துட்டு கிரவுண்ட்லேயே நின்றுட்டு இருந்தோம்னா என்றைக்குமே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதே கிடையாது. ஸ்டார்ட் கிளைம்பிங் த ஸ்டேர்ஸ். முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து போட்டுட்டு, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேச தைரியமாக பேச கற்றுப்பேன்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. நீங்கள் எப்படி உங்களோட டோன், உங்களோட ஐ கான்டாக்ட், உங்கள் பாடி லாங்குவேஜ் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லாங்குவேஜை பேச ஆரம்பிங்க. Automatically you will be very good in English communication. Please don't get scared to communicate in English wherever you get an opportunity. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.